வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீயவற்றை கேட்காதே, அதை பற்றின ஒரு குட்டி கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சீடன் மற்றவர்கள் செய்த தவறுகளை பற்றி உள்ளதும் இல்லாததுமாய் செய்திகளை மற்றவர்களிடம் சொல்லும் பழக்கமுடையவனாய் இருந்தான். அதை கண்ட குரு அவனை கண்டித்தார். அவனும் மன்னிப்பு கோரினான். ஆனாலும் அவனுடைய செய்கையின் தீமையை அவன் மனதில் ஆழமாய் பதியவில்லை என்பதை அறிந்த குரு அவனிடம் ஒரு சிறு பஞ்சு மூட்டையை தந்து நகரத்தின் மையத்தில் உள்ள மைதானம் ஒன்றில் நின்று அதை சிறிது சிறிதாக பீத்து காற்றில் ஊதி பறக்க விட்டு வரும்படி சொன்னார். சீடன் வெகு சுலபமாக அதை செய்துவிட்டு வந்தான். குரு சொன்னார், சரி, இப்போது போய் அதையெல்லாம் ஒன்றுவிடாமல் சேகரித்து கொண்டு வா. சீடன் திகைத்தான். இதென்ன குருவே, ஆகிற செயலா? குருவே, அந்த பஞ்சு காற்றில் இந்நேரம் எங்கெங்கு பறந்து போய் கொண்டிருக்கின்றதோ அதை எப்படி மறுபடி சேகரித்து வர முடியும்? 1 மணி நேரத்திற்கு முன் பறக்கவிட்ட பஞ்சுகளை உன்னால் சேகரித்து திரும்ப கொண்டு வர முடியவில்லையே அப்படின்னு சொன்னார் குரு. மறுபடியும் குரு சொன்னார், மற்றவர்களை பற்றி என்னென்னவோ சொல்லி வதந்திகளை பறக்கவிட்டு வந்து இருக்கிறாய். அவை யார் யார் வாயில் எப்படியெல்லாம் மீண்டு திரிந்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றனவோ நீ மன்னிப்பு கேட்பதன் மூலம் அவற்றை திரும்ப பெற முடியுமா என்று நினைக்கிறாயா அப்படின்னு சொன்னாராம். அப்போதுதான் அந்த சீடனுக்கு தன்னுடைய செயலினுடைய தீமையை முழுவதுமாக புரிஞ்சுக்கிட்டானான். கண்ணீர் மல்க அவன் வெட்கி தலை குனிந்து சீடன் அன்றிலிருந்து அந்த பழக்கத்தையும் அடியோடு விட்டுட்டானான். குருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டானான். ஆம் நண்பர்களே, இனி யாராவது அடுத்தவர் பற்றி உங்களிடம் நல்லது அல்லாதவற்றை சொல்ல வந்தால் பெரிய ஆர்வம் காண்பிக்காதீர்கள். நீங்களும் இன்றிலிருந்து அடுத்தவர் பற்றி குறை கூறுவதை இன்றோடு கைவிட்டு விடுங்கள். வாழ்க்கை நன்மையே நடைபெறும். அடுத்து நம்ம இன்னொரு கதையும் பார்க்கலாம். இது வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு கதை தான். ஒரு சிஷ்யன் குரு கிட்ட சொன்னானா, குருவே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சிஷ்யன் ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டானான். குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே வண்ணத்து பட்டாம்பூச்சிகள் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தன. இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு வா என்று சிஷ்யனிடம் குரு சொன்னார். பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டே ஓடினான் சிஷ்யன். ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. குரு, சரி வா, பரவாயில்லை, நம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்திற்கு நடுவே அழைத்து வந்தார். இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டுகளித்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்க தொடங்கின. மேலும் 2 பட்டாம்பூச்சிகள் அந்த சிஷ்யனது கைகளிலேயே அமர்ந்தன. குரு சிரித்து கொண்டே கூறினார், இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை என்பது தேடி துரத்துவது அல்ல. வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக சேரும் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் சில பேர் மகிழ்ச்சி என்பது இதை செஞ்சாதான் வரும், அதை செஞ்சாதான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. நம்ம எதுவுமே செய்யாமல் ஒரு இடத்துல அமைதியாக நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே அதுவே பெரிய மகிழ்ச்சி தான். அதனால் இன்னையிலேருந்து உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்க பழகுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.